இந்த நிதி கமிஷன் இதை எப்படி அணுகப் போகுது அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். மாநிலங்களுக்கு நிதி ஆதாரங்கள் என்ன? மாநில அரசு நடந்தானே ஆகணும், மத்திய அரசு மட்டும் நடந்தா போதுமா? நீங்க சாரா வியாபாரம் பண்றீங்க, மத்திய அரசு சாரா வியாபாரம்லாம் பண்ணல. நீங்களே ஆலையை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு வருமானம் வரணும். அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு, இந்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு மகிழ்ச்சியான செய்தி இருக்கும் அப்படின்றதையும். பியூட்டிஃபுல். கிட்டத்தட்ட இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்ப முதல்ல நீங்க சொன்ன அந்த கம்பேரிசன், அந்த உதாரணம் எனக்கு பிடிக்கல. அதாவது நீங்க பீகார் அண்ட் ஆந்திரா பத்தி நீங்க ஆரம்பிச்சீங்க, நான் தமிழ்நாடு பத்தி ஆரம்பிக்க முடியாதா? தொழில்நுட்ப ரீதியா சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி எல்லாம் ஏஐயை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியா எங்க என்ன இருக்கு, திருப்பரங்குன்றத்துல என்ன இருக்கு, இப்படிதான் தேடிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது மாதிரி தொழில்நுட்ப ரீதியா கூட ஒரு மினிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் சொல்லியிருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்காரு. 44,000 கோடி ரூபாய் வாபஸ் கொடுங்க. வீராவேசமா பேசுனீங்கல்ல, எங்களுடைய சொந்த நிதி நாங்கள் மற்ற திட்டங்கள் எப்படி அமல்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளியில பணம் கொடுக்கல? பிரச்சனை எழும் பட்சத்தில் அது எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேஸ் பண்ண போறாங்க? அதனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் சும்மா வாய்ச்சோடால் தான், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் விக்னேஷ். பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்காங்க. கடந்த முறை பட்ஜெட் தாக்கலின் போது மிகப்பெரிய சர்ச்சை கிளம்புச்சு. என்னன்னாக்க இது ஆந்திராக்கான பட்ஜெட், பீகாருக்கான பட்ஜெட், தமிழகத்துக்கு கையை விரிச்சிட்டாங்க அப்படின்றத விமர்சனமாக வச்சுருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம்? ஆந்திரா பீகார் சமாச்சாரம் ஜூலை மாதத்து பட்ஜெட்டில் தான் வந்தது. பிப்ரவரி மாதம் ஓட்டான் அக்கௌண்ட்டும் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் நமக்கே தெரியும், ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு, பீகார் நிதிஷ்குமார் 2 பேருடைய உதவியில் தான் இந்த அரசு திருப்பியும் ஆட்சி அமைக்க முடிஞ்சது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க, சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம், அதனால விளக்கம் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், எந்த ஒரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு எப்படி வேணாலும் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதெல்லாமே நீடு பேஸ்டு சமாச்சாரம் தான். ஆனால் இதையே நம்ம ஒரு குறியீடாக நம்ம வச்சுக்க முடியாது. போன வருஷம் கூட நம்ம இதை பேசும்போது சொன்னோம், இந்த மாதிரி நமக்கு நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. மத்தியதர வர்க்கம் குறிப்பாக, அதே மாதிரி டேக்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணுங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்னுடைய எதிர்பார்ப்பை நான் வச்சுருந்தேன். முக்கியமாக லாஸ்ட் இயர் வேலை வாய்ப்பு இன்மை ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இது 2 தான் பற்றி ரொம்ப நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நிர்மலா சீதாராமன் பதவி ஏற்ற பிறகு 7வது முறையாக அவர் போட்ட பட்ஜெட்டில் அந்த வேலை வாய்ப்பின்மைக்கு என்ன பண்ணணுங்கிறத அடிப்படை லெவலில் பண்ணிட்டாங்க. அதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கும் கம்பெனிகளுக்கும் ஒரு சலுகை, அதே சமயம் அந்த வேலைக்கு சேர்றவங்களுக்கும் ஒரு சலுகை. ஆனால் என்ன, ஒரே ஒரு கண்டிஷன், அதில் அந்த இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது அப்போ தான் பண்ண முடியும். இப்போ இந்த பட்ஜெட் வரும்போது ஒரு வருஷம் ஆல்ரெடி அந்த ஸ்கீம் நடைமுறையில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கடந்த நவம்பர் மாதமே அந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. 93 லட்சம் பேருக்கு மேலே அதில் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த இதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசினுடைய அந்த திட்டம் மெகா சக்ஸஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அக்னி 10 விஷயத்தில் கூட என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் நடைபெறும் அப்படின்லாம் சொன்னாங்க. அக்னி 10 இன்னைக்கு ஆள் சேர்றதுக்கு கியூவில் நிற்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆகிப்படுத்து இப்போ. அதனால் பட்ஜெட்டில் அவங்க சொன்னதை அதனுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைச்சதா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்த்தாகணும். 2வது விஷயம், இப்போ சென்ற முறைக்கும் இந்த முறைக்கும் நடுவில் நடந்த விஷயம், இன்ஃப்ளேஷன்.
அதாவது பணவீக்கத்தை வந்து ஒரே சீராக வச்சுட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ், அதாவது 2014-19 5% விட மேலே ஏறாமல் பார்த்துக்கிட்டாங்க பணவீக்கத்தை. ஏன்னா பணவீக்கம் அதிகமாச்சுன்னு சொன்னால் மக்கள் கையில் வந்து பணம் இருக்காது, செலவினங்கள் ஜாஸ்தி ஆகிடும், முதலீடு செய்யவோ அல்லது வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளவோ பணம் இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால பணவீக்கத்தை நம்ம ஒரே மாதிரி ஆனால் 2024 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ ஆமாம் இல்லை, இப்போ ஒரு காரணம் வந்து வேற. இப்போ வந்து பணவீக்கம் வந்து அவ்வளோ, அதாவதுங்க மன்மோகன் சிங் அவருடைய 2வது ஆட்சி காலத்தில் 2009-2014 ஆட்சி காலத்தில் 11% 12% பணவீக்கம் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. சரி, அப்படி ஆனாலும் கூட பணவீக்கம் வந்து ஒரு 6% கீழே தான் இருக்குது. இப்போ திருப்பியும் அது 5%க்கு வந்தாயிடுச்சு. பணவீக்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பணவீக்கத்துக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கூட சம்பந்தம் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரேட்டெல்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அது காரணமே பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால. பணப்புழக்கம் அதிகமாகும் பொழுது நுகர்வு அதிகமாகும், நுகர்வு அதிகமாகும் போது அங்கே விலைவாசி ஏறும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தத்துவம் தான் அது. அதனால் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையில் இருக்கும், ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது இவங்க கையில் இருக்கும். மானிட்டரி பாலிசி அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஃபிஸ்கல் பாலிசியில் இந்த மாதிரி பாட்டில் நெக்ஸு உற்பத்தி சமாச்சாரத்தெலாம் அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் பணவீக்கம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். அதுக்காக பணவீக்கமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கி விளைக்கிறவன், உணவுப் பொருட்களை விளைக்கிறவனுக்கு வருஷம் வருஷம் ₹1 ₹2 அதிகமாக கிடைச்சா தான் அவனுக்கு பழப்பு நடக்கும். அதே மாதிரி உற்பத்தியாளர்களுடைய பொருள்களுக்கும் விலைவாசி ஏறணும். போன வருஷம் ரென் சோப்பு இவ்வளோ ரூபா, லக்ஸ் சோப்பு இவ்வளோ ரூபானா இந்த வருஷம் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். எப்படி சம்பளமெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதோ வருஷம் அதே மாதிரி தான் அது. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிர்மலா சீதாராமன் பண்ணின ஒரு 4 சாதனைகள் நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஒரு வருஷத்தில். அதாவது இந்த கொரோனாக்கு பிறகு, கொரோனா பீரியட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பற்றாக்குறை சாதனையும் சொல்லுங்க, அது கூட என்னென்ன சவால்கள் இருக்க போகுது இந்த பட்ஜெட்ல. கண்டிப்பா இதை சொல்லிட்டு நான் கொரோனா பீரியட்ல வந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால பற்றாக்குறை பட்ஜெட் 9%க்கு போச்சு. அதை உடனே 4.5% வரைக்கும் நான் கொண்டாந்துருவேன் 2025லன்னு சொன்னாங்க. கரெக்டாக 4.5%க்கு வந்தது. இது ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னா எப்படி அவங்க பண்ணினாங்க அப்படின்னா, டாக்ஸ் வருமானம், அதாவது வரி வருமானத்தை கரெக்டாக எங்கேயுமே ஒரு வரி ஏய்ப்பு செய்வதற்கான எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல், வாய்ப்புகள் இல்லாமல் கரெக்டாக வரி வருமானம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதான் அப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. 2வது இன்ஃப்ளேஷன் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 3வது மக்கள் நல திட்டங்களில் எதிலையுமே கம்மி பண்ணாமல் அதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், வரியை கூட்டியிருக்காங்க, அதில் குறைச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அது இன்னொரு பெரிய டாபிக். இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன். நீங்கள் சொன்ன அந்த 2ஐயும் நம்ம டீல் பண்ணலாம். ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க, அது ரொம்ப ரெலவெண்ட் கொஸ்டின் வேறு. 3வது மக்கள் நல திட்டங்களில் எந்த திட்டத்துக்கும் கம்மி பண்ணலை. அடிஷ்னலாக வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் லாஸ்ட் இயர் கொண்டு வந்தாங்க. அதுக்கும் மத்திய அரசு செலவு பண்ணுறது. ₹3000 ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்சன், ஒரு புது எம்ப்ளாயி வந்தாங்கன்னா ₹3000 கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அந்த வேலை செய்கிற பையனுக்கு ₹5000 வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய கேபிட்டல் அவுட்லே அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதாவது எவ்வளோ பெரிய ஒதுக்கீடு அவங்க பண்ணியிருக்கணும் இங்கே பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். 4வது பெரிய விஷயம் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. நம்ம யூபிஏ பீரியடில் இருந்த மாதிரி மேலேயும் கீழையும் போகாமல் ஒரே மாதிரி சீராக 7% 8% அதே ரேஞ்சிலே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் அந்த காலாண்டு, அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த காலாண்டில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி 5.4%க்கு வந்துடுச்சு. வழக்கமாக நம்ம எதிர்பார்த்தது வந்து 7.2 7.3 அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது 5.4 வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருந்தது தான். அரசனுடைய செலவினங்கள் கம்மியாச்சு. என்ன காரணம் அதுக்கு? அப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. எலெக்ஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். கண்ணா பின்னான்னு செலவு பண்ண முடியாது, அது ஒரு ப்ராப்ளம்.
ரெண்டாவது அரசு புதிய அரசு பதவி ஏற்றது ஜூலை மாதம் ஜூன் 4ஆம் தேதி தான் சார் உங்களுக்கு முடிவுகள் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அரசு அமைச்சாங்க. ஸோ ஜூன் மோர் தென் பாதி, அதாவது பாதிக்கு மேலே ஜூன் மாதம் போயிடுது. ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் தான் இருக்குது. உடனேயே உங்களுக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கான செலவெல்லாம் அவங்க வந்து கொடுக்க போகிறதில்ல, அதை கொஞ்சம் டிலேடாக தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த காரணங்கள்னால தான் உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் ஒரு வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கும் இது வந்து ஒரு பேசு பொருளாகவும் ஒரு விவாத பொருளாகவும் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர் விட்டுடுங்க, தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் எக்கானமி ஆட்டோமேட்டிக்கலி பவுன்ஸ் ஆகி போச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். எல்லா வளர்ச்சி குறியீடுகளும் நீங்கள் பாருங்கள். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறது, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதாவது ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, உற்பத்தி அக்ரிகல்ச்சரல் உற்பத்தி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேனுஃபேக்சரிங் 7 to 9% இன்க்ரீஸ் ஆக போகிறது. இன்னொரு முக்கியமான குறியீடு நம்ம நாட்டில் எஃப்எம்சிஜி அப்படிம்பாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வீட்டு சாமான்கள்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும், வீட்டில் நம்ம உபயோகம் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் எல்லாமே, அதுவும் உங்களுக்கு 9 to 10% வளர்ச்சி இந்த வருஷம் வரப்போகுது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக வாகனங்களுடைய உற்பத்தி அண்டு விற்பனை. வாகனங்கள் உற்பத்தி விற்பனை மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவும் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது? போன வருஷம் 7.5% இருந்தது, இந்த வருஷம் 6.2% எவ்வளோ தான். அதாவது 1லேருந்து 1.5% அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா காரணிகளும் பொருளாதாரம் வளர்கிறதா இல்லை வீழ்கிறதா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரணிகள் குறியீடுகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லேயுமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, பப்ளிக் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்? அங்கெல்லாம் ஆள் குறைப்பு, ரேஷனலைசேஷன் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பொருளாதார குறியீடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேங்க் கிரெடிட். ஏன்னா எவ்ரி லோன் கிரியேட்ஸ் அ டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு லோன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லோனை நீங்கள் முதலீடு பண்ணி 4 பேரை எம்ப்ளாய் பண்ணி அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உற்பத்தி பண்ணி விற்று அந்த பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறதுக்கு அந்த பொருளாதார சுழற்சிக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன? ரத்த ஓட்டம் மாதிரி வங்கி கடன். வங்கி கடனில் யூ ஓன்ட் பிலீவ் 12.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். முத்ரா லோன் மட்டும் நான் சொல்லலை, கார்பரேட் லோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே டேங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது கார்பரேட் லோன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு சேச்சுரேட் ஆன லெவலில் இருக்குது. ஆனால் பர்சனல் லோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கார் லோன், இது ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்ஸு அதாவது நுகர்வு லோன்ஸு, கிரெடிட் கார்டு லோன்ஸு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ்எம்இ லோன்ஸு, முத்ரா கடன் திட்டம், விஸ்வகர்மா கடன் திட்டம், நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு பயங்கரமான அப்ஸ்விங்கில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 4வது குவார்ட்டர் மார்ச் மாதம் முடியும் போது நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஒரு வருஷத்தின் பொருளாதார வளர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட 6.6 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனாலும் அது 7%, 7.2% எதிர்பார்த்தோம், அதை விட கொஞ்சம் கம்மி தான். சவால்கள் பற்றி நீங்கள் முதல்ல கேட்டீங்க. இந்த வருஷம் என்ன சவால்கள் இருக்க போகுது அப்படின்ட்டு மிக மிக முக்கியமான சவால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். 2017 ஜிஎஸ்டி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வருஷமே உங்களுக்கு வந்து 75,000 கோடி ரூபா நம்ம மாப்பப் பண்ண முடிஞ்சுது. இப்போ கிட்டத்தட்ட அது 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்தாச்சு. அது எப்படி வந்தது? 75,000 கோடிங்கிறது 2017 7 வருஷத்தில் உங்களுக்கு 1,80,000 கோடி டச் பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இக்கானமி வந்து மானிட்டைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் நெட்டுக்குள்ளே வராமல், அந்த டேக்ஸ் வலைக்குள்ளே வராமையே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வராதவங்க அனைவரையும் இந்த டேக்ஸ் நெட்டில் கொண்டு வந்த காரணமாக என்னாச்சு? ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னுமே ஜிஎஸ்டி கலெக்ஷன் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா முதல்ல அந்த அளவுக்கு ஜம்ப் ஆன காரணமே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அவுட் சைடு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே உள்ளுக்குள்ளே வந்தாச்சு, ஃபைனான்ஷியல் சிஸ்டம்குள்ளே வந்தாச்சு. இன்னுமே இந்த ஜிஎஸ்டியில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி அதிகமாக வேண்டும், விற்பனை அதிகமாக வேண்டும், வருமானம் அதிகமாக வேண்டும். இந்த மூணும் உங்களுக்கு வந்து அதிகமாகலை அப்படின்னு சொன்னோன்னா இந்த வருஷத்துலேருந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். மத்திய அரசுக்கு இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் இதே அந்த growth பாத்தில் போகாது, அதாவது அந்த வளர்ச்சி பாதையில் போகாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம், இந்த வருஷம்தான் உங்களுக்கு இந்த மத்திய அரசு தன்னுடைய பொது நிதி தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஓகே, ஜிஎஸ்டியில் வந்து 50% ஸ்டேட்டுக்கு வந்துடும், 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். டைரக்ட் டாக்ஸஸ் என்று சொல்லப்படுகிற தனி மனித வருமானம், கார்ப்பரேட் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டியூட்டிஸு, ஓகே, அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், அது நிறையா இருக்கு. அது எல்லாம் சேர்த்து மத்திய அரசுடைய மொத்த தொகுப்பு இருக்கு இல்லையா, அந்த தொகுப்பில் 41% தான் மாநில அரசுகளுக்கு போகுது. அதைத்தான் அவங்க கால்குலேட் பண்ணிட்டு 29 பைசா தான் வருது அப்படின்ட்டு உதயநிதி சொன்னார். ஞாபகம், நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் புரிய வைக்கணும்னு சொன்னால் அவரை சொன்னால் தான் புரிய வைக்க முடியும் நம்மளுக்கு. நவ் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க, அரவிந்த் பனகாரியா தான் இருக்கார். அதில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாராட்டு பத்திரம் பெற்றது. அதாவது இந்த நிதி ஒதுக்கீடு சமாச்சாரத்தில் தமிழ்நாடு கொடுத்த அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து மிகச் சிறப்பாக இருந்தது அப்படின்ட்டு அவர் பாராட்டினார். அந்த குழுவே மொத்தமாக பாராட்டிச்சு. இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த நிதி கமிஷன் இதை எப்படி அணுகப் போகுது அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். மாநிலங்களுக்கு நிதி ஆதாரங்கள் என்ன? மாநில அரசு நடந்தானே ஆகணும், மத்திய அரசு மட்டும் நடந்தால் போதுமா? மாநில அரசுகளுக்கும் சம்பளம் கொடுக்கணும், மக்கள் நலத்திட்டங்கள் 1000 ரூபா கொடுக்கணும், ஓசி பஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா கலைஞர் நூலகம் கட்டணும், கலைஞர் இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸோ ஒன்று கட்ட போகிறாங்க, இன்னொரு மால் கட்ட போகிறாங்க, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அப்புறமா பேனா வைக்கணும், பேனா சின்னம் வைக்கணும், இந்த மாதிரி ஊதாரித்தனங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கு நிதி ஆதாரம் எங்கே இருக்குது? வரி ஆதாரம் எங்கே இருக்குது? வரியெல்லாம் மொத்தமாக ஜிஎஸ்டியில் காமனாக போயிடுச்சு. அதாவது நாட்டு முழுவதுக்கும் காமன். பர்சனல் இன்கம் டேக்ஸ் அவங்க பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணுவாங்க, இந்த சேவை கட்டணங்கள்லாம் மட்டும் உயர்த்துவாங்க. அதாவது மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், இது சாக்கடைக்கு கட்டணம், அதுக்கப்புறமா பத்திரப்பதிவு கட்டணம், இந்த மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கீழே வர கட்டணம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்ட்டு இந்த அதாவது முனிசிபாலிட்டி, நகரம், மாநகரம், அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்கும் இல்லையா? ஒரு மாதத்துக்கு 200 ரூபா அந்த மாதிரி ஏதோ இருக்கும் இல்லையா? அதாவது 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களாம் 200 ரூபா கட்டணும் மாதத்துக்கு, அந்த மாதிரி தான் ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இவ்வளோ தான் வருமானம் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு 2 மிகப்பெரிய வருமானம் நான் சொல்லலை, டாஸ்மாக் வருமானம். நீங்கள் வந்து சாரா வியாபாரம் பண்ணுறீங்க, மத்திய அரசு சாரா வியாபாரம்லாம் பண்ணலை. நீங்களே ஆலையை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மத்திய அரசு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று கனிம வளம், இன்னொன்று கனிம வளம். கனிம வளத்துலலாம் கனிம வளமே கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய்க்கு வரணும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இவங்க காமிக்கிறத 589 கோடி ரூபா தான். 35,000 கோடி ரூபாய் எங்கே 500? நீங்கள் பாருங்கள், இது கனிம வள பாலிசி அப்படின்ட்டு துரைமுருகனுடைய மினிஸ்ட்ரியில் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அது வந்து மைனர் மினரல்ஸு, மேஜர் மினரல்ஸு, கிரிட்டிக்கல் மினரல்ஸு எல்லாத்தையுமே எழுதிட்டு கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா 589 கோடி ரூபா தான் உங்களுக்கு வருமானமா? அது மணல்லையே வந்துடும் சார். மணல் மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ வந்துடும். மணலை தவிர கல் இருக்கு, கருங்கல் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த டங்ஸ்டன் மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள்லாம் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, பாக்சைட் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, அது இருக்கு, என்னென்னமோ இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு வருமானம் வரல. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய வருமானம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து டேக்ஸ் போட முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா முடியாது. அப்படின்னா நிதி கமிஷன்
இந்த 41% அப்படிங்கிறத, அதாவது மத்திய தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு அளிக்கப் போகிற அந்த தொகையை 41%லிருந்து 45%ஆக மாற்ற வாய்ப்புகள் உள்ளன. அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு மகிழ்ச்சியான செய்தி இருக்கும் அப்படின்றதையும். பியூட்டிஃபுல். கிட்டத்தட்ட இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் அங்கே அப்போ முதல்ல நீங்கள் சொன்ன அந்த கம்பேரிசன், அந்த உதாரணம் எனக்கு பிடிக்கல. அதாவது நீங்கள் பீகார் அண்ட் ஆந்திரா பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நான் தமிழ்நாடு பற்றி ஆரம்பிக்க முடியாதா? மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒரு ஏதோ ஏர்போர்ட்டில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, சார் மத்திய அரசு மெட்ரோ 2க்கு மத்திய அரசு இதுக்கு மேலே கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவங்களுக்கு கடன் வாங்கித்தான் அது பண்ணணும்னு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஃபண்டட் ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே, நாட் ஃபுல்லி ஃபண்டடு. அதாவது ஒரு 100 ரூபா செலவாகுதுன்னா 100 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காது, 15 ரூபா 20 ரூபா தான் கொடுக்கும். பாக்கி 80 ரூபாயை வெளிநாட்டு கடன் தான். ஜிஎஸ்டியினுடைய 3.5% வரைக்கும் வாங்கியாச்சு, கழுத்து வரைக்கும் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே போனால் மூக்குக்கு மேலே போயிடும் தண்ணி. அது தெரியாமல் நம்ம முதல்வருக்கு அதெல்லாம் தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார்? சார் இந்த மாதிரி மத்திய அரசு நிருபர் கேட்குறாரு, மத்திய அரசு மெட்ரோ 2க்கு சென்னை மெட்ரோ 2க்கு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நீங்கள் அதெல்லாம் நாங்கள் மற்ற திட்டங்கள் எப்படி நிறைவேற்றுவோமோ நம்மளுடைய நிதியை போட்டு நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு வீரமாக பேசினார். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சந்திச்சு கடிதம் எழுதி இருங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க. ஓகே, அவர் அங்கே போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட அவங்க மசியல. அதுக்கப்புறமா அண்ணாமலை போய், ஐயா மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த திட்டம் அப்படியே நிற்கிது, ஏதான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆலோசித்து 2-3 மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து விசாரித்து இது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டு ஃபைனலி அவங்க எடுக்கிறாங்க. அந்த 44,000 கோடி ரூபா மாநில அரசுக்கு எப்படி சார் வந்தது? பட்ஜெட்டில் சொல்லாதது அது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அது பட்ஜெட்டில் சொன்னது மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களே, பட்ஜெட்டில் சொல்லாமே 44,000 கோடி சார். பீகாருக்கு 26,000 கோடி தான் சொன்னாங்க. அதுவும் இந்த வருஷம் 26,000 கோடி கொடுத்துருக்காங்களாங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னு கேட்டால் அவங்களோடது இந்த பேங்கிங், அதாவது அந்த நதி வர இடங்கள்லாம் அந்த எம்பேங்க்மெண்ட்ஸ்லாம் பெருசுபடுத்துறதுக்காக, அதாவது கரை கட்டுவதற்காக. அது 1 நாள் 2 நாளில் 1 வருஷத்தில் நடக்க போகிற காரியம் இல்லை. அது 3 வருஷம் நடக்கும். அதனால 26,000 கோடி தான் 10,000 கோடி கூட கொடுத்துருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஆந்திர பிரதேஷ்க்கும் அதே மாதிரி தான். இது உடனே ஓவர் நைட்டு நீ பெரிய அரக்கு மாளிகை பண்ணாங்க பாருங்க பாண்டவர்கள், அது மாதிரி நீங்கள் பண்ணிட முடியாது. ஓகே, இதுவும் ரொம்ப டிலேயாக தான் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே 44,000 கோடிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இந்த 2 தான். அதாவது மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கும். 2வது, இந்த ஜிஎஸ்டியினுடைய வருவாய் இன்க்ரீஸ் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும். அப்போது உங்களுக்கு இந்த 4.5% பற்றாக்குறை பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதுக்கு காரணம் என்ன நான் சொல்கிறேன். இதுதான் ஃபைனல். இதோட முடிச்சுக்குவேன் நான். இதோடு சேர்த்து சொல்கிறேங்க, இந்தியாவுடைய பொருளாதாரமே கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராம ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் இருக்குமா அப்படின்றதையும் சொல்லிடுங்க. இன்னொன்று என்னன்னாக்க, தொழில்நுட்ப ரீதியாக சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி எல்லாம் ஏஐயை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா எங்கே என்ன இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் என்ன இருக்குது, இப்படி தான் தேடிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது மாதிரி தொழில்நுட்ப ரீதியா கூட ஒரு மினிஸ்டர் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்காரு. தொழில்நுட்ப ரீதியா டெவலப் பண்றதுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரலாம்ன்றதையும் பதிவு. அந்த தொழில்நுட்பத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் நம்ம நேற்றுக்கு கூட ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருக்கோம். 100வது ராக்கெட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது கும்பமேளாங்கிறது இது சமாச்சாரம், அது நம்மளுடைய ஆன்மீக, நம்மளுடைய பாரம்பரியம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதும் நம்ம பாரம்பரியம் தான். ஓகே, அதுவும் சரித்திரம் ப்ளஸ் பாரம்பரியம். ஓகே, அது ரெண்டும் போய்கிட்டு இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கோமூத்திரம் சாப்பிட்றீங்க, கோமூத்திரம் யார் சாப்பிட்றாங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்கப்பா.
நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? உங்களுக்கு இது சுதந்திர நாடு, உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் கோமூத்திரம் வேண்டாம் பண்ணி திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் நடந்திருக்கு. தமிழகத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரலனாக்க அவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன கழிக்க போறீங்க? அப்போ 44,000 கோடி ரூபா வாபஸ் இருக்கிறதா சொல்லிட்டு 44,000 கோடி ரூபா வாபஸ் கொடுங்க. வீராவேசமா பேசுனீங்கல்ல, எங்களுடைய சொந்த நிதி நாங்கள் மற்ற திட்டங்கள் எப்படி அமல்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ பள்ளியில் வந்து பணம் கொடுக்கல, 586 கோடி ரூபா கொடுக்கல, அதனால 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு போய் சொல்கிறீங்க? எல்லாமே மொத்தமாக எல்லாமே பொய்யா இருக்குது உங்ககிட்ட. அப்படின்னா 44,000 கோடி ரூபா வாபஸ் கொடுங்க. இப்போ இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு பிரச்சனை எழும் பட்சத்தில் அது எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் சும்மா வாய்ச்சோடால் தான், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. கரெக்டாக அங்கே போயிட்டு அப்புறம் 2 பேர் கை கூப்புவாங்க. முதல்ல வந்து பையனை அனுப்புவார், அதுக்கப்புறமா வந்து அப்பாவை போய் பார்த்துட்டு வருவார், ஐயா தான் பண்ணுங்கன்றா பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்ன அந்த போஸ்டரிங் தான், நான் அப்படி இப்படி இப்படின்னு இவங்களுக்கு காமிக்கணும், ஓட்டு வாங்கணும், நான் வந்து கலைஞர் மகன், நான் கலைஞரின் பேரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு இதுதான், அவ்வளோதான். நீங்கள் ஏழைகள் பற்றி கேட்டீங்க. ஏழைகளுக்கு ஏற்கனவே 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து இலவச அரிசி திட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? இந்த மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்ட்டு மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க. அதுக்கு யார் சார் பணம் கொடுக்குறது? மத்திய அரசு 12,800 கோடி ரூபாய் சென்ற வருடம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவங்க அந்த இடத்துல போயிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அது தப்பு இல்லையா? ஏன்னா மத்திய அரசுக்கும் அதில் பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதில் மத்திய அரசுக்கு பங்கு இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஏழை மக்களுக்கு அப்படின்ட்டு ஸ்பெஷலாக எதுவுமே ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஆல்ரெடி வந்து இவங்க லாஸ்ட்டு 10-11 இயர்ஸாக அவங்க ஆரம்பித்த திட்டங்களெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் மைல் போய் சேருது. அதாவது யார் பயனாளிகளோ அவர்களுடைய அக்கௌண்ட்டில் போய் விழுது. விவசாயிகள் ஆகட்டும், இல்லை ஏழை மக்கள் ஆகட்டும். அதே மாதிரி இந்த கடன் திட்டங்கள், முத்ரா லோனு அண்ட் விஸ்வகர்மா லோன் ரெண்டுமே ப்ரீமியம் திட்டங்கள், ப்ளஸ் கிராப் லோன் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிராப் லோன் கூட 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம். ப்ளஸ் பயிர் காப்பீடு திட்டம்லாம் முந்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் பயிர் காப்பீடுக்கு போட்டோம்னு சொன்னோன்னா அவங்க ஒரு முக்கியமான விஷயம், முன்னெல்லாம் ஷூரிட்டி இருந்தால் தான் வந்து லோன் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 500 கோடி ரூபா மூலதனம் போட்டு அங்கே போட்டாச்சு. அதுக்கு வந்து வருஷம் மற்ற எல்லா பேங்க்ஸும் அதுக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து தான் இன்கேஸ் ஏதாவது ஒரு லோன் டிஃபால்ட் ஆகுறது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து பணம் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் யார் டிஃபால்ட்டரோ அவங்க மேலே நடவடிக்கைகள் பாயும், அது வேற விஷயம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. 20 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான 10 லட்சம், எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் தான், 10 லட்சம் வரைக்கும். பட் சில ஸ்கீம்ஸ் இருக்குது, சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிஜிடிஎம்எஸ்சி. அந்த ஸ்கீமில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் கிடையாது உங்களுக்கு. அதாவது எனக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை, நகை நட்டு இல்லை, அதெல்லாம் அங்கே போய் வச்சு நான் வாங்கலாம் அப்படின்ட்டு அதுவும் கிடையாது. 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும். இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுக்கு மேலேயும் மக்கள் நல திட்டம் அங்கேருந்து வருவாங்கிறது எனக்கு டவுட் தான். இன்னொரு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கனெக்டட் தான். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மக்கள் நல திட்டங்கள் பண்ணணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இலவச வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ ஆம் ஆத்மி கட்சி 2,500 ரூபான்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி என்னாச்சு 2,500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 ரூபாய் கொடுக்குறோங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 பேக்கெட்டு சத்துணவு மாவு அப்படின்றாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. வயதானவர்களுக்கு 2,500 ரூபா 3,000 ரூபா பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாநில பட்ஜெட்லேருந்து இதெல்லாம் போகும்போது மத்திய பட்ஜெட் இதுக்கு செலவு பண்ணணுமாங்கிற கேள்வி வருமா வராதா? இதை தான் அவங்க அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இங்கே பார்க்கலாம், பாண்டி பஜாரில், இதில் டி நகரில். முதல்லலாம் காரை போயிட்டு ஜம்முன்னு பார்க் பண்ணிட்டு கீழே இறக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் இப்போ அங்கே போகவே முடிய மாட்டேங்குது. அது ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிறது டோட்டல் ஃபெயிலியர். அதே மாதிரி மன்ரேகா அப்படிங்கிற அந்த ஸ்கீமில்
50%க்கு மேலே அரசு அந்த வேலையை பண்ண அவசியம் கிடையாது. அதாவது அந்த 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 நிதி ஒதுக்கீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதே மாதிரி ஸ்கில் இந்தியா அப்படின்ட்டு ஒன்று உண்டு. ஸ்கில் இந்தியா அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்தது. அது ஆக்சுவலி போன வருஷத்து சமாச்சாரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே அது இருக்குது. ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொன்னால் காலேஜ்லேருந்து வெளில வர்றான் அந்த பையனுக்கு ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது, என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியல. பேசாமல் ஒரு குமாஸ்தா வேலை கொடுக்கலாமா, ஒரு அட்டெண்டர் வேலையை கொடுக்கலாமா, இல்லை டெஸ்பாச் கிளர்க்கு சும்மா அந்த அட்ரஸ் மட்டும் எழுதுறது கவரில் அந்த வேலையை கொடுக்கலாமா, ஒன்றுக்குமே லாயக்கில்லாத பையன்களாக இருக்கிறாங்க. இதைத்தான் வந்து போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல ரொம்ப கிளாரிங்காக ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வெளியில் வர்ற பையங்க கிராஜுவேட், நான் வந்து டெக்னிக்கல் பீப்புளை சொல்லலை, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 10-15% 20% இந்த பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி காலேஜ்லேருந்து வெளில வரவங்கெல்லாம் 50% அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து திறன் மேம்பாடு பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுது. ஓகே, கோடியாக செலவு பண்ணுது. அதெல்லாம் உண்மையிலேயே பலன் அளிச்சிருக்கா அப்படிங்கிறத இவங்க பரிசீலிக்கணும். அதனால் என்னுடைய கடைசி இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மத்தியதர வர்க்கத்திற்கு இந்த வருமான வரி கட்டுபவர்களுக்கு சலுகையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷனே கிடையாது, இந்த வருஷம் எலெக்ஷனே கிடையாது. ஓகே, டெல்லி எலெக்ஷன் தான். டெல்லி எலெக்ஷனில் மோஸ்ட்லி அவங்க ஜெயிச்சிருவாங்க. நவம்பரில் வரப்போகிற பீகார் எலெக்ஷன்லேயும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒரு விஷயம் சார், ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால மத்திய பட்ஜெட் போடவும் மாட்டாங்க. அவங்களுடைய பிளானே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் வந்து அந்த மாதிரி வரி சலுகைகள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, வரி சலுகைகள் வரும். அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட வருமானமே கம்மியாக போகுது இந்த வருஷம். எக்கானமி வளர்ந்தா தான் ஒரு 8-9% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும். வேலை வாய்ப்பு பெருகும்போது வருமானம் வரும். வருமானம் வரும்போது வருமான வரி வரும். அப்போ கார்ப்பரேட் வரி அதிகமாகும். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வருமானம் வந்து ஓரளவுக்கு, அதாவது மேக்சிமம் ஜிஎஸ்டி லெவல்ஸ் ரீச் பண்ணிட்டோம். வருமான வரியிலையும் கிட்டத்தட்ட மேக்சிமம் லெவல் ரீச் பண்ணிட்டோம். அதாவது முதல்ல 2 கோடி ரூபாய் இருந்தது, இப்போ வந்து 2 கோடி பேர் இருந்தது, இப்போ வந்து 8 கோடி பேர் இருக்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலும் வரி வருவாய் வரலை அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வேற எங்கேருந்து வருவாய் கொண்டு வருவீங்க? செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இதை பண்ணினாங்கன்னு சொன்னால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அது ஒன்று. ரெண்டாவது, கடன் வாங்கியாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கேபெக்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வளர்ச்சி திட்டங்களுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து 3 ட்ரில்லியன் 3.5 ட்ரில்லியன்லேருந்து 5 ட்ரில்லியன் டாலர் இக்கானமி, அதாவது 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கு 2030 முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டேட் இன்னும் தள்ளி போகும்.